வசனத்தை பேசப் போகின்றேன். ஒரு நிமிடம் எங்களுடைய தனைகளை பணிந்து நாங்கள் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க போகின்றோம். நான் வசனத்தை வாசிக்க போகின்றேன். முதலாவது சிங்களத்திலும் இரண்டாவது தமிழிலும் வாசிக்க போகின்றோம். முதலாவது சிங்களத்திலும் பலமும் சிங்கள பாஷாවෙන්ද அதன் பிற்பாடு தமிழிலும் வாசித்து ඉන්පසුව දෙමළ භාෂාවෙන්ද කියවා කර්තෘගේ වාර්තේ நாங்கள் தியானிக்க போகிறோம். ස්වාමීන් වහන්සේගේ වචනය අපි මෙනෙහි කරන්නට යනවා. දෙවෙනි කොරින්ති පොතේ 3 වන පරිච්ඡේදය. இரண்டாவது கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17 වන පද. 17வது வசனம். දෙවෙනි කොරින්ති පොතේ 2 කොරින්තියர் දෙවෙනි කොරින්ති පොතේ 3 වෙනි පරිච්ඡේදයේ 17 වෙනි පදයේ සිට ඉඳි ඒ ස්වාමීන් වහන්සේ ආඥානන් වහන්සේය. ස්වාමීන් වහන්සේගේ ආඥානන් වහන්සේ ඇතන නිදහස්කම ඇත්තේය. ஆமென். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ස්වාමීන් වහන්සේම ආත්මයන්න් වහන්සේ ස්වාමීන් වහන්සේගේ ආත්මයන්න් වහන්සේ ඇති තැන නිදහස්කම ඇත්තේය. ප්‍රේමණීය සහෝදර සහෝදරියනි අන්වාන සහෝදර සහෝදරිகளே දෙවියන් වහන්සේගේ වචනේ තමයි පැහැදිලිවම අපට කතා කරනවා. ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு மிகவும் தெளிவாக பேசுகின்றது. දෙවියන් වහන්සේගේ ආත්මයේ තිබෙන ස්ථානයේ නිදහස තිබෙනවා කියලා. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று வசனம் சொல்கிறது. නිදහස්කමද? எந்த விடுதலை? අපි හිතනවා යක්ෂයාගෙන් නිදහස්කම. நாங்க நினைக்கிறோம் பிசாசின் இந்த விடுதலை. අපි ජීවිතයේ තිබෙන දුකෙන් නිදහස්කම. நாங்க நினைக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களின் விடுதலை. අපේ ජීවිතයේ තිබෙනා කාරණාවල් වලින් නිදහස් කර. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற காரியங்களிலே விடுதலை. වරින් නිදහස්කම. எங்களுடைய பாரங்களிலே விடுதலை. මේ ආකාරයේ නොයේ නිදහස්කම් ගැන අපි දේවචනයෙන් අපි කතා කරන කල අපි දැනගන්න ලබනවා. இவனமாக நாங்க அநேக காரியங்களை பற்றி பேசும்போது இந்த விடுதலை பற்றி நாங்க பேசுகிறோம். ප්‍රේමීය සහෝදර සහෝදරියනි அன்பான சகோதர சகோதரிகளே මේ කාලයට උචිත කාරණාවක් අපි දැනගන්න අවශ්‍යයි. இந்த காலத்துக்கு ஏதுவான ஒரு காரியத்தை நாங்க தெரிந்து கொள்ள வேண்டும். අක්නිසාද ஏனென்றால் දෙවියන් වහන්සේගේ ආත්මයන් වහන්සේ බලවත් ලෙස ක්‍රියා කරන යුගයක මම ඔබ ජීවත් වෙන්නේ. தேவனுடைய ஆவியானவர் மிகவும் வல்லமையாய் கிரியை செய்கிற ஒரு காலகட்டத்திலே நாங்க இருக்கின்றோம். මේ කාලේ අප නිෂ්ඵල කරගත්තේ නෑ. இந்த காலத்தை நாங்க வெறுமையாகிவிட்டால் කාලේ අපි ප්‍රයෝජනවත් කරගත්තේ නැත්තම් இந்த காலத்தை நாங்க பிரயோஜனமாய் எடுத்துக்கொள்ளாவிட்டால் අපේ දුක් වේ. எங்களுக்கு ஐயோ. සහෝදර සහෝදරියනි අපේ දුක් වේ. சகோதரனே சகோதரியே எங்களுக்கு ஐயோ. අක්නිසාද දෙවියන් වහන්සේගේ අපූර්ව ක්‍රියාවක්. ஏனென்றால் கர்த்தருடைய அபூர்வமான கிரிகைகள் වහන්සේගේ සම්පූර්ණ ක්‍රියාවක්. அவருடைய பரிபூர்ணமான கிரிகைகள் මේ කාලේදී උන්වහන්සේ ක්‍රියා කරමින් පැමිණෙනවා. இந்த காலகட்டத்திலே கர்த்தர் கிரிகை செய்து வருகிறார். ඉතිහාසගතව තිබෙන කාරණාවල් කීපයක් මම ඔබට සඳහන් කරන කල ඔබට ඒක තේරුම් ගන්න පුළුවන් වෙයි. நாங்க புராணத்திலே உள்ள காரியங்களை நாங்க பார்க்கும்போது உங்களுக்கு விளக்கமாய் இருக்கும். வரலாறு குள்ளாக நடந்த காரியங்களை நான் உங்களுக்கு நினைவூட்டி காட்டுவேன். ஆனால் அது உங்களுக்கு அறிந்து கொள்ள ஏதுவாயிருக்கும். ඉතිහාසගත සිදුවීම් මම ඔබට ප්‍රකාශ නම් ඒ ඔබට තේරුම් ගැනීමට ඉතා පහසු ඇති. ස්වාමීන් වහන්සේ කෙබඳු ආකාරයෙන්ද වහන්සේ ක්‍රියා කරන්නේ කියලා. கர்த்தர் எப்படி கிரிகை செய்வார் என்று වහන්සේගේ සම්පූර්ණ ආත්මය කෙබඳු ආකාරයෙන් ක්‍රියා කරන්නේ කියලා. அவருடைய பரிபூர்ணமான ஆவி எப்படி கிரிகை செய்யும் என்று යුගයේ පිසිටින දවස් කොතරම් වටිනා වූ රන්මෙන් වටිනා වූ දවස්ද කියලා අපි දැනගන්න අවශ්‍යයි. நாங்க இருக்கிற இந்த யுகம் நாங்க இருக்கிற காலகட்டம் எவ்வளவோ எங்களுக்கு விலையேற பெற்ற காலம் என்று நாங்க அறிய வேண்டும். වහන්සේගේ සම්පූර්ණ නිදහසේ කාලයක අපි ජීවත් වෙනවා. நாங்க ஆண்டவருடைய பரிபூர்ணமான விடுதலை உள்ள காலகட்டத்திலே இருக்கின்றோம். ඔබ බයිබලයේ ආකාරයෙන් நீங்க வேதத்தின் பிரகாரமாய் ඔබ දකිනවා පරණ කිව්සුමේ நீங்க பார்க்கிறீர்கள் பழைய ஏற்பாட்டிலே පංච පුස්තකයේ තුල 5 புத்தகங்களை நீங்க பார்க்கிறீர்கள். න්‍යාය ප්‍රමාණ පුස්තක දුක්ුලායි.
පංච පුස්තකය තුල විවස්ථා පොත්වලින් ඔබ දකිනවා න්‍යාය ප්‍රකාරத்தின் புத்தகங்களில் நீங்க பார்க்கிறீர்கள் ජුබිලි වර්ෂය කියා වර්ෂයක් සඳහන් වෙනවා. ஜூபிலி வருஷம் என்று ஒரு ஆண்டை சொல்கிறார்கள். ඒ 2000 වර්ෂය කියලා அது විடுதலையின் ஆண்டு என்று දේව වචනය අපිට සඳහන් කරනු ලබනවා. தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. ඒ 50 වන අවුරුද්ද කියලා දේව වචනය අපිට සඳහන් කරනු ලබනවා. அது 50வது வருஷம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. මේ ගැන බොහෝ කාරණාවල් මට විග්‍රහ කරන්න මේ වෙලාවේ වේලාවක් නැති නිසා இந்த நேரத்திலே எனக்கு अनेक காரியங்களை விளக்கம் சொல்ல முடியாதபடினாலே මේ 50 වන අවුරුද්දේදී යම් කෙනෙක් වහල්කමේ සිටිනවා නම් උනිදාසු යුතුයි කියලායි බයිබලයේ සඳහන් කරනු ලබන්නේ. இந்த 50வது வருஷத்திலே ஒருவன் அடிமையாய் இருந்தான். அவன் அந்த அடிமை தன்மையிலே இருந்து அவன் அதிலே விடுதலையாக வேண்டும் என்று தான் சொல்கிறது. මේකේ අන්තර්ගත වුණු කාරණාවල් මට පැහැදිලி කරන්න වෙලාවක් නැහැ ප්‍රේමණීය සහෝදරනි. இதிலே உள்ளடங்கிய காரியங்களை எனக்கு விளக்கம் சொல்கிறதுக்கு முடியாத அன்பான சகோதரர்களே. ප්‍රේමණීය සහෝදරය සහෝදරිය. அன்பான சகோதர சகோதரியே. යේසුස් වහන්සේ උත්ථාන වෙලා இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து දවස් 40ක් මේ පොළවේ උන්වහන්සේ සැරිසරමින් සිටියා. 40 நாட்கள் இந்த பூமியிலே அவர் உலாவிக் கொண்டிருந்தார். ඉන්පසුව උන්වහන්සේ ස්වර්ගයට ඔසවාගනු ලැබුවා. அதுக்கு பின்பதாக அவர் பரலோகத்துக்கு உயர்ந்து கொண்டார். 40 වන දවසේදී යෙරුසලමේ දේව සෙනඟ රැස්ව සිටි අවස්ථාවේදී සෙනඟ ඇස්වලින් බලාගෙන සිටින කල උන්වහන්සේ ඔසවාගනු ලැබුවා. நாங்க எருசலேமிலே ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது 40 நாட்களுக்கு பின்பதாக அவர் பரலோகத்துக்கு உயர்த்திருக்கிறதை ஜனங்கள் கண்டார்கள். ඉන්පසුව දවස් 10කට පසුව அதுக்கு பின்பதாக 10 நாட்களுக்கு பின்பதாக උන්වහන්සේගේ ආත්මයන් වහන්සේ පෙන්තකොස්ත දවසේදී මේ පොළොවට උන්වහන්සේගේ ආත්මයන් වහන්සේව වගුරුවනු ලැබුවා. அவருடைய ஆவியை பெந்தகோஸ்து நாளிலே பூமிக்கு அவர் ஊற்றினார். එය පෙන්තකොස්ත දවස කියලා අපි ආමන්ත්‍රණය කරනු ලබනවා. அதை நாங்க பெந்தகோஸ்து நாள் என்று நாங்க சொல்லுவோம். ඒ යුබිලි වර්ෂය. அது ஜூபிலி வருஷம். යුබිලි දිනය. அது ஜூபிலி நாள். ඒ සුද්ධාත්මයන් වහන්සේ වැගුරු දිනය. அது பரிசுத்த ஆவியானவரை பொழிந்த நாள். වහන්සේ වැගුරු දිනය. அந்த பரிசுத்த ஆவியானவரை பொழிந்த நாள். දිනය. அது விடுதலையின் நாள். උන්වහන්සේ දෙනු ලැබුවේ මනුෂ්‍යයාට. அவரை கொடுத்தது மனுஷனுக்கு. උන්වහන්සේගෙන් නිදහස ලබා ගන්නා පිණිසයි. அவரிடம் விடுதலை பெற்றுக் கொள்ளும்படியாக. දෙවියන් වහන්සේගේ නිදහස ලබා ගන්නා පිණිසයි. தேவனிடம் விடுதலை பெற்றுக் கொள்ளும்படியாக. නිදහස කුමක්ද? இந்த விடுதலை என்ன? මේ නිදහසේ තිබෙන අර්ථය කුමක්ද? இந்த விடுதலையின் அர்த்தம் என்ன? ප්‍රේමණීය සහෝදරයනි බයිබලයේ ඉතිහාසගතව බයිබලීය ආකාරය අනුව බොහෝ දේවල් අපට කතා කරනු ලබනවා. அன்பான சகோதரனே, சரித்திரத்திலே பைபிளிலே இருக்கிற வேதத்திலே இருக்கிற காரியங்கள் அநேகம் பேசுகின்றது. ඉතිහාසගතව ඔබ බලන්න. நீங்க சரித்திரத்தை பாருங்கள். සුද්ධාත්මයන් වහන්සේ පෙන්තකොස්ත දවසේදී තමයි ස්වාමීන් වහන්සේ උන්වහන්සේගේ ආත්මයන් වහන්සේව වගුරුවනු ලැබුවේ. பெந்தகோஸ்து நாளிலே தான் அவர் பரிசுத்த ஆவியானவரை இந்த பூமிக்கு அவர் பொழிந்தார். ඒ උන්වහන්සේට පෙර ප්‍රථමයෙන් දෙවියන් වහන්සේගේ ආත්මයන් වහන්සේ මේ පොළොවේ සැරිසරුවේ නැද්ද? அதுக்கு முதலாக ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே உலாவவில்லையா? උන්වහන්සේ ක්‍රියා කළේ නැද්ද? அவர் கிரியை செய்யவில்லையா? උන්වහන්සේ සෙනඟව නිදහස් කළේ නැද්ද? அவர் ஜனங்களை விடுதலையாக்கவில்லையா? උන්වහන්සේ ආකාරයේ කළා. அவர் அப்படி செய்தார். ප්‍රේමණීය සහෝදර සහෝදරිනි, அன்பான சகோதர சகோதரிகளே, දෙවියන් වහන්සේගේ පූර්ණකම අපි දකින්න බෑ ඒ කාලය තුලදී. தேவனுடைய அந்த பூர்ணத்தை எங்களுக்கு அந்த காலகட்டத்திலே பார்க்க முடியாது. අවුරුදු 2000කට ප්‍රථමයෙන් 2000 வருஷங்களுக்கு முன்பதாக සුද්ධාත්මයන් වහන්සේ වැඳුරු විගස பரிசுத்த ஆவியானவரை பொழிந்த போது දෙවියන් වහන්සේගේ පූර්ණ සම්පූර්ණ ක්‍රියාවන් අපිට දකින්න බැරි වුණා. தேவனுடைய பரிபூர்ண கிரியையை நமக்கு காண முடியாவிட்டது. ඉතිහාසයෙන් අපිට දකින්න බැරි වුණා. அது சரித்திரத்திலே எங்களுக்கு காண முடியாவிட்டது. අපි ජීවත් වෙන මේ දවස්වල ஆனாலும் நாங்கள் இப்பொழுது ஜீவிக்கிற இந்த நாட்களிலே ස්වාමීන් වහන්සේගේ සම්පූර්ණ ජුබිලිය අපි සමරන්න හැකි වූ සෙනඟ. அவருடைய பரிபூர்ணமான ஜூபிலியை நாங்கள் எப்பொழுதும் கலிகூர்ற நாட்களிலே நாங்கள் இருக்கின்றோம். සම්පූර්ණ නිදහස සමරන්නා වූ දවස්වල අපි ජීවත් நாங்கள் பரிபூர்ணமான விடுதலையோடு அதை கலிகூர்ற நாட்களிலே நாங்கள் இருக்கிறோம். ප්‍රේමණීය සහෝදර සහෝදරියනි, அன்பான சகோதர சகோதரியே, පෙන්තකොස්ත දවසේදී දෙවියන් වහන්සේගේ ආත්මය වැගුරුණා තමයි. பெந்தகோஸ்து நாளிலே பரிசுத்த ஆவியானவரை பொழிந்தார்கள். සභාව ආරම්භ කළා තමයි. முதல் சபையை ஆரம்பித்தார்கள்.
සභාව තුල සිදු වෙන්නේ නැහැ. ஒரு காரியம் சபைக்குள்ளே நடக்கவில்லை. සම්පූර්ණ නිදහස තිබෙනවා. பரிபூர்ண விடுதலை உண்டு. සම්පූර්ණ ආත්මය ක්‍රියා කරනවා. பரிபூர்ண ஆவி கிரியை செய்கிறது. නමුත් සම්පූර්ණකම නැහැ. ஆனாலும் பரிபூரணம் இல்லை. නමුත් සම්පූර්ණකම නැහැ. ஆனாலும் பரிபூரணம் இல்லை. නමුත් එදා පෙන්තකොස්ත දවසේදී වැඳුණු ලැබු සුද්ධාත්මයන් වහන්සේ ஆனாலும் அந்த பெந்தகோஸ்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தாலும் ඒ සුද්ධාත්මයන් වහන්සේගේ වැඳීමෙන් පසු ස්ථාපිත වූ පළමු සභාව තුල அந்த பரிசுத்த ஆவியானவரை பொழிந்து முதலிலே ஸ்தாபித்த முதல் சபை ඒ සභාව තුල උතුම් වූ ලක්ෂණය දිව්‍යම ගුණාංගය ප්‍රකාශ වුණා. அந்த சபையிலே மகா உன்னதமான திவ்யமான உன்னத காரியங்களை நாங்கள் கண்டோம். ඒ උතුම්කම ප්‍රකාශ වුණා. அந்த உன்னதம் அதிலே வெளிப்பட்டது. නමුත් ඉතිහාසගතව සුද්ධාත්මයන් වහන්සේගේ ක්‍රියාවන් දෙස අපි බලනවා. ஆனால் சரித்திரத்திலே நாங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளை பார்த்தால் ඊට ප්‍රථමයෙන් මම ඔබට ඒ උතුම්කම කියන්න. ஆனாலும் நான் அதுக்கு முன்பதாக அந்த உன்னதத்தை பற்றி சொல்லுகிறேன். ඔව් සියල්ලම එක්ව එකෙන්මෙන් සිටියා. அவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி ஒருவராய் இருந்தார்கள். සුද්ධාත්මයන් වහන්සේගේ වැඳීමේ ප්‍රධානතම කර්තව්‍ය තමයි பரிசுத்த ஆவியானவருடைய பொழிந்தலே மிகவும் முக்கியமான காரியம்தான் මොනවාද? என்ன? අපි සියල්ලන් එකෙන්මෙන් සිටීම. நாங்கள் எல்லோரும் ஒருவரை போல் இருப்பது. හalleluya. ஹalleluya. සුද්ධාත්මයන් වහන්සේගේ பரிசுத்த ஆவியானவருடைய වැඳීමේ பொழிந்ததிலே ප්‍රධානතම කර්තව්‍ය மிகவும் முக்கியமான காரியம் එකෙන්මෙන් සිටීම. ஒருவனாய் இருப்பது. ප්‍රාදේශීය සභාව பிராதேசிய சபை ඒ වගේම මේ තිබෙනා වූ දේශීය සභාව அதே போல இங்கே இருக்கிற தேசத்தில் இருக்கிற மற்ற சபைகள் නිකායන් එකතු වෙලා மற்ற கிளை சபைகள் சேர்ந்து මුළු පොළොවේ තිබෙන සීමාවල තිබෙන මුළු සභාවන් සියල්ලම එකතු වුණාන් පස්සේ இந்த பூமியிலே இருக்கிற எல்லா எல்லைகளிலும் இருக்கிற எல்லா சபைகளும் ஒன்றாய் சேர்க்கப்பட்டதாக එකම සභාවයි ஒரு சபை එකම එක සභාවයි ஒரே ஒரு சபையாய் ඒ ක්‍රිස්තුස් වහන්සේගේ ශරීරය அது இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ඒ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ ශරීරය அது இயேசு கிறிஸ்துவின் சரீரம் මේකට තමයි සුද්ධාත්මයන් වහන්සේව වැඳුණු ලැබුවේ இதுதான் பரிசுத்த ஆவியானவரை பொழிந்தார். එකෙන්මෙන් වෙන්න இது ஒன்றாய் ஆகும்படியாக ඒක තමයි අද රැත්තේ ප්‍රේමණීය සහෝදරයෝ அதுதான் இன்றைக்கு இல்ல அன்பான சகோதர சகோதரிகளே. අපි බහුලව තිබෙනා වූ දේවල් ගැන අපි දකිනවා நாங்க மற்ற காரியங்களை நாங்க காண்கின்றோம். අපි බොහෝ දේවල් ගැන අපිට අභ්‍යන්තරේ බාහිරව තිබෙන දේවල් ගැන අපි දැකලා කතා කරනු ලබනවා. நாங்க வெளிப்பார்வையாய் ஒன்றதை பார்த்து நாங்க பேசுகிறோம். අපි මුළු විශ්ව සභාවම එක්කෙනෙක් වෙන්න இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா சபைகளும் ஒருவராய் ஆகும்படியாக එක නිකායක් එක්කෙනෙක් වෙන්න ஒரு சபையாய் ஒருவராகும்படியாக එක දේශයක තිබෙන සභාවන් එකක් වෙන්න ஒரு தேசத்திலே இருக்கிற சபைகள் ஒன்றாயாக ප්‍රාදේශීය සභාව එකක් වෙන්න பிராதேசிய சபைகள் ஒன்றாய் එක இருக்கும்படியாக පවුලක් එක්කෙනෙක් වෙන්න ஒரு குடும்பம் ஒருவனாகும்படியாக එක්කෙනෙක් විය යුතුයි. ஒருவனாக ஆக வேண்டும். ඒකෙන් ආරම්භ කළේ නැත්නම් අරක වෙන්නේ නැහැ. அதிலே நாங்கள் ஆரம்பிக்காவிட்டால் மற்றதிலே நடக்காது. මොනවද මේ එක්කෙනෙක් වීම? என்ன இந்த ஒருவன் ஆகிறது? මේ එක්කෙනෙක් නෙමෙයි එක්කෙනෙක් වීම. இது ஒருவன் அல்ல, ஒருவன் ஆகுவது. ඒක තමයි තමත් වටිනා වෙන්නේ ප්‍රේමී அதுதான் සහෝදරයෝ. மிகவும் முக்கியமானது அன்பான சகோதர சகோதரிகளே. මේ අවසාන කාලයේදී அதுதான் இந்த கடைசி நாட்களிலே தேவை. ஒருவன் ஆகுவது. එක්කෙනෙක් වීම. ஒருவன் ஆகுவது. මොනවද මේ එක්කෙනා? யார் இந்த මේ ஒருவன்? එක්කෙනා කවුද? இந்த ஒருவன் யார்? මේ එක්කෙනා කවුද? இந்த ஒருவன் யார்? ප්‍රේමී සහෝදරයෝ அன்பான சகோதர சகோதரிகளே, ඔබ කන්න ඇත්තෝ අසාවා. நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். காது இருக்கிறவர்கள் දෙවියන් கேட்டுக்கொள்ளுங்கள். වහන්සේගේ පැමිණීමේ දවස්වල ඔබ සිටින්නේ. ஆண்டவருடைய வருகையின் சமீப நாட்களிலே இருக்கிறீர்கள். වහන්සේගේ බලයෙන් පිරුණු දවස්වල ඔබ සිටින්නේ. பரிசுத்த ஆவியானவர் நிரம்பின நாட்களிலே දෙවියන් இருக்கிறீர்கள். වහන්සේගේ ක්‍රියාව දකින දවස්වල ඔබ සිටින්නේ. கிரியை செய்கிற நாட்களிலே ස්වාමීන් වහන්සේගේ இருக்கிறீர்கள். පූර්ණකම තිබෙන දවස්වල ඔබ සිටින්නේ. தேவனுடைய பரிபூர்ண நாட்களிலே මේ දකින ඔබ இருக்கிறீர்கள். සෑම දෙයකටම දෙවියන් වහන්සේට ගණන් දිය යුතුයි. இது எல்லாவற்றுக்கும் நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். ප්‍රේමීය සහෝදරයෝ அன்பான சகோதர මේ சகோதரிகளே, කෙනා කවුද? இந்த ஒருவன் யார்? ප්‍රේමීය සහෝදරයනි அன்பான ඔබ சகோதரர்களே, කෙනෙක් நீர் ஒருவர், ඔබ කෙනෙක්
நீங்க ஒருவன் ඔබ දෙවියන් වහන්සේ සමග එක්කෙනෙක් විය යුතුයි. நீங்க ஆண்டவரோடு ஒருவன் ஆக வேண்டும். වෛශ්‍යාකම් කරන්න සමග එකම ශරීරයක් වෙනවා. வேசித்தனம் செய்கிறவனோட ஒரே சரீரமாகும். වෛශ්‍යාකම් කරන්නේ සමග ඔබ වෛශ්‍යාකම් කරන්නේ නම් ඔබ එකම ශරීරයක්. வேசித்தனம் செய்பவனோட நீங்க வேசித்தனம் செய்தால் அது ஒரு சரீரம். බයිබලයේ ලෙසම සඳහන් කරනවා කොරින්ති පොතේ. வேதம் அப்படிதான் கொரிந்தியர்லே சொல்கிறார். මොනවාද වෛශ්‍යාකම? என்ன வேசித்தனம்? ඔබ ලිංගිකව හැසිරීම පමණක්ද වෛශ්‍යාකම? நீங்க உடல் ரீதியா ஒன்று சேர்வதா வேசித்தனம். නමුත් ආත්මික වෛශ්‍යාකම තිබෙනවා ප්‍රේමණීය සහෝදර සහෝදරයා. ஆனாலும் ஆவிக்குரிய வேசித்தனம் ஒன்று சகோதரனே சகோதரியே. බයිබලයේ සඳහන් කරනු ලබනවා. வேதத்திலே சொல்லுகிறது. දෙවියන් වහන්සේ අපගේ මනාල தேவன் எங்களுடைய மனவாளன். ඔබගේ ස්වාමී පුරුෂයා කියලා බයිබලයේ සඳහන් කරනවා. நான் உன்னுடைய கணவன் என்று வேதம் சொல்லுகிறது. ඒ ස්වාමී පුරුෂයාට හිමි නොවන அந்த கணவனுடைய இல்லாத காரியம் ඒ ස්වාමී පුරුෂයා මේ ශාරීරික සම්බන්ධ අයිති කෙනෙක්. அந்த கணவனுடைய சரீரத்துக்கு உரிமைக்குரியவர்கள். බයිබලයේ කියන උන්වහන්සේ ශරීර සම්බන්ධ දෙවියන් වහන්සේ කියලා. வேதம் சொல்லுகிறது அவர் சரீரத்துக்கு உரிய தேவன் என்று. උන්වහන්සේ ශරීරෙට පමණක් නෙවෙයි අවයවයන් වලට අයිති දෙවියන් වහන්සේ බව බයිබලයේ අපට සඳහන් அவர் කරනවා. சரீரத்துக்கு மட்டுமல்லாமல் அவயவங்களுக்கு உரிய தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. මේව අනාචාරය ඇසෙනවන්ට බෑ කිසිවෙකුට ප්‍රේමණීය සහෝදරයා. ஒருவனுக்கு விபச்சாரம் செய்ய முடியாது මේක சகோதரனே නුඹලාගේ சகோதரியே. නොවේ. இது මේ ශරීරය නුඹලා නොවේ. இந்த சரீரம் நீங்கள் அல்ல. නුඹලාගේ නොවේ. இது உங்களுடையது அல்ல. මේක දෙවියන් වහන්සේගේ. இது தேவனுடையது. නුඹලා මිලයට දත්ලා දූ සෙනඟ. நீங்க விலையேற பெற்ற ஜனங்கள். උන්වහන්සේ මිලයක් ඔබ වෙනුවෙන් ගෙවා තිබෙනවා. அவர் உங்களுக்காக விலை கொடுத்து இருக்கிறார். උන්වහන්සේ මිලයක් ඔබ වෙනුවෙන් ගෙවා තිබෙනවා. அவர் அவருடைய அவர் கிரயத்தை உங்களுக்காக செலுத்தி இருக்கிறார். உன்வாசே ஒருவரை மிலையாக வாதிபெனவா. அவர் உங்களுக்கு கிரயத்தை செலுத்தி இருக்கிறார். உன்வாசே ஒருவரை மிலையாக வாதிபெனவா. உன்வாசே ඔබට මිලයක් ගෙවා තිබෙනවා. அவர் உங்களுக்கு கிரியத்தை கொடுத்திருக்கிறார். එනිසා නුඹලාට අයිති නැහැ. ஆகையால நீங்க உங்களுக்கு சொந்தம் அல்ல. නුඹලා දෙවියන් වහන්සේට අයිති සෙනඟ. நீங்க தேவனுக்கு சொந்தம் மக்கள். නුඹලා නිදාස් විය යුතු සෙනඟ. நீங்க விடுதலையாக வேண்டிய ஜனங்கள். නුඹලා නිදාස් වුණු සෙනඟ. நீங்க விடுதலையாகிய ஜனங்கள். නමුත් අද නිදාස් නැහැ ඒ සෙනඟට. ஆனாலும் இன்றைக்கு விடுதலை இல்ல தேவ ஜனங்களுக்கு. හේතුව මොකද්ද? இதுக்கு காரணம் என்ன? හේතුව තමයි ප්‍රේමීය සහෝදර සහෝදරියනි. சகோதரனே சகோதரியே. ඒකට හේතුව මොනවාද? அதுக்கு காரணம் என்ன? ඒකට හේතුව තමයි ප්‍රේමීය සහෝදර සහෝදරියනි. அதுக்கு காரணம் சகோதரனே சகோதரியே. ඔබ දෙවියන් වහන්සේට අයිති නැති දේ ඔබගේ ජීවිතය තුළ කිරීම. ஆம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நீங்க உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வது. දාවිත් රජු ගැන ඔබ හොඳට කියවලා බලන්න බයිබලේ. தாவீது ராஜாவை குறித்து வேதத்திலே நன்றாக வாசித்து பாருங்கள். අපි වගේ මිනිස්සෙක් තමයි. அவரும் எங்களைப் போல ஒரு மனுஷன் தான். ඔබ අපි වගේ දුර්වලකම් අපි බොහොමයක් දකිනවා දාවිත් රජු ගැන. நாங்க அநேக பலவீனங்கள் தாவீது ராஜாவை குறித்து பார்க்கின்றோம். දාවිත් රජු ගැන අපිට මතක් වෙන්නේ අපිට කෙලින්ම බෙත්සබාගේ වෛශ්‍යාකම අපිට මතක් වෙනවා. தாவீது ராஜாவை எங்களுக்கு நினைவுக்கு வரும்போது பெத்சபாவுடைய வேசித்தனத்தை எங்களுக்கு நினைவுக்கு வரும். නමුත් ඔහුගේ ජීවිතයේ අවසාන දවස් ඔබ දන්නවද කොහොමද තිබුණේ කියලා? ஆனாலும் நீங்க அவருடைய கடைசி நாட்கள் எப்படி என்று உங்களுக்கு தெரியுமா? මාංශයට ප්‍රසන්න දේම මමගේ ජීවිතයේ කළා. தேவனுக்கு உன்னதமானதும் தேவனுக்கு பிரியமான காரியத்தை அவன் செய்தான். බයිබලයේ ඒ ආකාරයෙන් එතුමා ගැන සාක්ෂි දරනවා සහෝදරයනි. வேதம் அவரை குறித்து சாட்சி கூறுகிறது. ඔව් කියනවා මම දෙවියන් වහන්සේගේ කැමැත් ප්‍රසන්න දේම මම කළා. ஆம், அவன் சொல்லுகிறான் நான் தேவனுக்கு விரும்பிய காரியத்தை செய்தேன் என்று. ඒකට හේතුව කුමක්ද ප්‍රේමණීය සහෝදරයනි? அதுக்கு காரணம் என்ன சகோதரனே? ගීතාවලියේ එතුමා සඳහන් කරනවා. அவர் சங்கீதத்திலே இப்படி சொல்கிறார். கர்த்தாவே, ඔබට කැමති දේම කරන්න මට උගන්වනු මැනව. உங்களுக்கு பிரியமுள்ளதை செய்வதற்கு எனக்கு கற்றுத் தாருங்கள். මනුෂ්‍ය මනසම අපගේ මනස තුළට மனுஷனாகிய எங்களுடைய மனதுக்குள்ளே எங்களுடைய சிந்தைக்குள்ளே අපගේ සිතුවිලි තුල ප්‍රේමණීය සහෝදර සහෝදරියනි අන්නාන සහෝදරනේ සහෝදරියේ කෙලින්ම අපිට මතක් වෙන කාරණාවල් තමයි எங்களுக்கு நினைவிலே வருகிற காரியம் தான் දෙවියන් වහන්සේට කැමැත්ත කුමක්ද?
தேவனுடைய சித்தம் என்ன? දෙවියන් වහන්සේගේ ආඥා කිරීම, தேவனுக்கு ஜெபிப்பது, ප්‍රශංසා කිරීම, துதிப்பது, සබත් දවස පවත්වීම, பரிசுத்த நாளை நாங்க கடைபிடிப்பது, බයිබලයේ කියවීම, வேதத்தை வாசிப்பது, දාන ධර්ම කිරීම, தான தர்மம் செய்வது, දසම් කුණස දැමීම, நாங்க எங்களுடைய தசமபாகத்தை போடுவது, මේ සියලු යහ ධනවාදී දේවල් ගැන පමණයි අපි හිතන්නේ. இப்படியாப்பட்ட ධනවාදී කාරණාවල් පමණයි අපි හිතන්නේ. நாங்க எப்பொழுதும் நாங்க நினைப்பது இப்படியாப்பட்ட எங்களுக்கு சரியான காரியங்கள் என்று. නමුත් ප්‍රේමීය සහෝදර සහෝදරි, ஆனால் அன்பான சகோதர சகோதரியே, අපි ඍණවාදී කාරණාවල් වල நாங்க அதிலே இருக்கிற மற்ற பகுதியை பார்க்க மாட்டோம். குறைவுள்ள காரியங்களில் குறைவுள்ள காரியங்களை பார்க்க மாட்டோம். குறைவான காரியங்களுக்குள்ளா குறைவான காரியங்களுக்குள்ளாய் ඍණවාදී කාරණාවල් තුල குறைவான காரியங்களுக்குள்ளாய் අපි දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත අපි බලන්න අපි අසමත් වෙනවා. நாங்க தேவனுடைய சித்தத்தை பார்க்க நாங்க முடியாம போகின்றோம், தவறி விடுகிறோம். ඇයි හේතුව? ஏன் காரணம்? අපි දෙවියන් වහන්සේ දෙස බලන්නේ நாங்க ஆண்டவரை நோக்கி பார்ப்பது වහන්සේ අර බයිබලයේ තිබෙන வேதத்திலே இருக்கின்ற ඒ ව්‍යවස්ථාදායක මනස තුලින් நாங்க இந்த வேதத்துக்குரிய நியாய பிரமாணத்தை நோக்கி நாங்க பார்க்கின்றோம். நியாய பிரமாண காரியங்களுக்குள்ளாய் தேவனை நோக்கி பார்க்கிறபடினால் අපි ව්‍යවස්ථාව තුලින් දෙවියන් වහන්සේගේ කාරණාවන් දෙස බලනවා. ඒ නිසා අපිට මොනවද සිදු වෙන්නේ? ஆகையால எங்களுக்கு என்ன நடக்கிறது? ඍණවාදී කාරණාවල වල දෙවියන් වහන්සේ සෙවීම අපි අමතක වෙනවා. ஆகையால குறைவாய் இருக்கிற காரியங்களிலே கர்த்தரை நோக்கி பார்க்கிறதை நாங்க தவற விடுறோம். ඍණවාදී කාරණාවල තුල දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත කරන්න පුළුවන් කියන එක අපි අමතක වෙනවා. ஆனாலும் குறைவான காரியங்களிலே கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறதை நாங்க செய்ய முடியும் என்று மறந்து விடுகிறோம். සරල උදාහරණයක් මම ඔබට කියන්නම්. நான் ஒரு சிறிதான உதாரணத்தை சொல்கிறேன். ඔබ දෙවියන් වහන්සේ තුල සම්පූර්ණ ධර්මිෂ්ඨකමින් ඔබ ගමන් කරමින් සිටිනවා. நீங்க கர்த்தருடைய காரியங்களிலே நீதிமானாய் நீங்க வாழ்றீங்க. ඔබ අතිශයින් කිසි පාපයකට නැත්නම් වැරද්දකට වැටෙනවා. நீங்க திடீரென்று ஒரு பாவத்துக்குள்ள இல்லாவிட்டால் ஒரு காரியத்துக்குள்ளே விழுறீர்கள். ඔබට දැන් මොනවාද හිතෙන්නේ? உங்களுக்கு என்ன நீங்க நினைப்பீர்கள்? දෙවියන් වහන්සේට විරුද්ධව මම පව් කළා. நான் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் දැන් செய்தேன். දෙවියන් වහන්සේ මට දඬුවම් කරයි. இப்பொழுது ஆண்டவர் என்னை கண்டிப்பார். ඔබ පාස්ටර්ගෙන් අහනවා. நீங்க பாஸ்டரிடம் ඔබගේ கேட்பீர்கள். හෘද සාක්ෂියෙන් අහනවා. உங்களுடைய மனசாட்சியை கேட்பீர்கள். ලෝකේ ඉන්න බලවත් දේවදාසයන්ට කෝල් කරලා අහනවා. உலகத்திலே இருக்கிற பிரபலமான ஊழியக்காரர்களிடம் தொலைபேசியிலே கேட்பீர்கள். ඔබ විවිධ කාරණාවල් විවිධ මත විවිධ අදහස් ඔබ තුළට යොමු කරනු ලබනවා. அவர்கள் வெவ்வேறான காரியங்கள் வெவ்வேறான அவர்களுடைய காரியங்களை சொல்வார்கள். ඔබ දේව වචනේ තිබෙන විනිශ්චය පැත්ත පමණක් ඔබගේ මනස තුළට නැගෙනවා. உங்களுக்கு வேதத்திலே இருக்கிற நியாய பிரமாணத்தின் காரியங்கள் மட்டும் நீங்கள் பார்ப்பீர்கள். නමුත් ඔබට අමතක වෙනවා ප්‍රේමණීය සහෝදරනි. ஆனாலும் நீங்க மறந்து விடுவீர்கள் அன்பான சகோதர சகோதரிகளே. ඒ වැටීම තුළ දේව කැමැත්ත කරන්න පුළුවන් කියන එක. அந்த விடுதலையிலே ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய முடியும் என்று. සරලද එමේ යන්න ඕනේ. அது மிகவும் இலகுவானது. அங்க இங்கே போக தேவையில்லை. පාපේ හැඟුණාද? உங்களுக்கு பாவம் உணர்ச்சி விட்டதா? පාපේ හැඟුණාද? உங்களுடைய பலவீனம் நீங்க உணர்ந்தீங்களா? වැරදි කියලා හැඟුණාද? இது தவறு என்று நீங்க உணர்றீங்களா? ඒක වෙනුවෙන් පශ්චාත්තාප වුණා. அதுக்காக நீங்க ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களை நீங்க மனஸ்தாபத்துக்குள்ளே வந்தீர்களா? ස්වාමීනි මට කරුණාව දෙන්න කියලා කරුණාව ඉල්ලගත්තා. ஆண்டவரே நீங்க எனக்கு கிருபையை தாங்க என்று நீங்க கேட்காவிட்டால் නිරාරව හිටියා. நீங்க உபவாசம் இருந்தீர்கள், ඔබ යාඥා කළා. நீங்க ஜெபித்தீர்கள், ස්වාමීන් වහන්සේගේ කමාව අයදුවා. நீங்க ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டீர்கள், කය ගණන් දේව අභිමුඛේ බලාසින් ඉන්න. நீங்க மணிக்கணக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்க இருந்து ඒ பார்த்தீர்கள். කමාවේ හැඟීම ඔබ තුළ පැමිණෙනතේ. அந்த කමාවේ හැඟීම அந்த மன்னிப்பின் அந்த மன்னிப்பின் சிந்தை உங்களுடைய இருதயத்துக்குள்ளே வரும் வரை உணர்வு කමාවේ හැඟීම அந்த மன்னிப்பின் உணர்வு ඔබගේ හදවත තුළ නිර්මාණය වෙනතේ. உங்களுடைய இருதயத்திலே உருவாகும் வரை ඔබ දේව අභිමුඛේ අඬා වැළපුණොත් நீங்க ஆண்டவருடைய சமூகத்திலே அழுது நின்றாலும் දෙවියන් වහන්සේ ඔබට කමාව දී
දීලා නැවත ගැලවීමේ ප්‍රීතිය ලබා දෙනවා. அவர் உங்களை மன்னித்து மீண்டும் அவர் உங்களை விடுதலை ஆக்குவார். නිසා ප්‍රේමික සහෝදර සහෝදරි ஆகையான அன்பான சகோதர சகோதரிகளே, ඔබ හොඳින් මතක තියාගන්න. நீங்க நன்றாக நினைவுக்குள்ளே வைத்துக் ඔබගේ கொள்ளுங்கள். ස්වාමි පුරුෂයාට විරුද්ධව ඔබට පව් කරන්න බෑ. உங்களுடைய கணவனுக்கு விரோதமாய் உங்களுக்கு பாவம் செய்ய முடியாது. ඔබ එක්කෙනෙක් තුළට යා යුතුයි. ஏனென்றால் ஒருவனுக்குள்ளே போக வேண்டும். ඔබ නැමැති කෙනා நீங்க என்ற நபர், ඔබ දෙවියන් වහන්සේ කියන කෙනා තුළට ඔබ යා යුතුයි. நீங்க ஆண்டவர் என்ற அவருக்குள்ளே போக வேண்டும். ඔබ දෙවියන් වහන්සේ තුළ එකම ආත්මයක්ව நீங்க ஆண்டவருக்குள்ளே ஒரு ஆவியாய், උන්වහන්සේ තුළ එකම ශරීරයක්ව அவருக்குள்ளே ஒரு சரீரமாய், උන්වහන්සේ තුළ එකම ප්‍රාණයක්ව அவருக்குள்ளே ஒரே ஜீவனாய், උන්වහන්සේ තුළ ඔබ උන්වහන්සේ සමග ඔබ එක් විය යුතුයි. அவருக்குள்ளாய் நீங்க அவரோடு ஒன்று கூட வேண்டும். එහෙම කියන කෙනාට අනිත් දේවල් කරන්න අවශ්‍යතාවයක් නැහැ. அப்படி இருக்கிறவனுக்கு மற்ற காரியங்கள் செய்ய அவசியம் இல்லை. ඔව් තුළ ඒක කියනවා අනිත් කාරණා. அவருக்குள்ளாய் அது தெரிகிறது அந்த காரியங்கள். සරල කාරණාවද ලෝකයේ දැනගන්න නැහැ. இந்த சர்வசாதாரணமான காரியத்தை இந்த உலகம் தெரியாது. නිදාස ඔබ තුළට පැමිණෙන්න අවශ්‍යයි නිදාස. இந்த பரிபூர்ணமான விடுதலை உங்களுக்குள்ளே வர வேண்டும். ඔබ එක්කෙනෙක් තුළට යා යුතුයි. நீங்க ஒருவருக்குள்ளே போக ඔබ வேண்டும். දෙවියන් වහන්සේ තුළට ඔබ නැමැති කෙනා දෙවියන් වහන්සේ නැමැති කෙනා තුළට යා යුතුයි. நீங்க என்ற நபர் தேவனுடைய உள்ளாய் நீங்க போக வேண்டும். ඒ නිසා තමයි යේසුස් වහන්සේ නැමැති දෙවියන් වහන්සේගේ පුත්‍රයන් වහන්සේ නැමැති දෙවියන් වහන්සේ ස්වාමීන් වහන්සේ ஆகையாலே தான் பிதாவாகிய தேவனும் தேவனாகிய புத்திரனாகிய இயேசுவும் උන්වහන්සේ තුළ එකම ශරීරයක් වෙන පිණිස அவருக்குள்ளே ஒரு சரீரமாய் ஆகும்படியாக උන්වහන්සේගේ ශරීරය කඩෙන්න බිඳෙන්න උන්වහන්සේ ඉඩ දීලා அவருடைய சரீரத்தை உடைக்க இடம் கொடுத்து උන්වහන්සේගේ ශරීරය සීකරන පිණිස උන්වහන්සේ අපට ආනකර තිබෙන්නේ. அவருடைய சரீரத்தை நினைவு கூறும்படியாக அவர் கட்டளையிட்டார். ලේවලින් ප්‍රේමණීය සහෝදරයනි. ஜீவன் இருக்கிறது இரத்தத்திலே. உயிர் உள்ளது இரத்தத்திலே. உயிர் உள்ளது இரத்தத்திலே. உயிர் இரத்தம் உயிர். லே பிராண. லே பண. லே பண. பண තමයි லே. இரத்தம் உயிர். ප්‍රේමණීය සහෝදර සහෝදරයනි. அன்பான சகோதர சகோதரிகளே, උන්වහන්සේගේ லே ஆகையாலே கிறிஸ்துவின் இரத்தம் ඒ ශරීරේ ජීවත් වෙන ජීවත් කරවන லே அந்த சரீரத்தை வாழ வைக்கிற இரத்தம் උන්වහන්සේ සමග එකම ශරීරයක් තුළට ඔබ ගෙනමින් அவருக்குள்ளாய் ஒரு சரீரமாய் கொண்டு வந்து අපගේ පාපිෂ්ඨ මේ லே මේ ජීවනය උන්වහන්සේ පා කරලා எங்களுடைய பாவத்துக்குரிய ஜீவனை அகற்றி උන්වහන්සේගේ லே වලින් අපේ லே පවිත්‍ර කරනු ලබනවා. அவருடைய இரத்தத்தினாலே எங்களுடைய இரத்தத்தை அவர் கழுவுகிறார். පාපේ තිබෙන්නේ ප්‍රේමණීය සහෝදර සහෝදරයනි. இரத்தத்திலே தான் பாவம் உண்டு சகோதரனே சகோதரியே. එනිසා லே වැගිරීමක් නැතුව පාපයට කමාවක් නැහැ. ஆகையாலே இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவத்துக்கு மன்னிப்பில்லை. லேவகிரிமாக் நமது பாபேட கமாவாக் නැහැ. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. லேවගිරීමක් නොමැතිව පාපයට කමාවක් නැහැ. ඒ නිසා තමයි උන්වහන්සේ லே වගරවනු ලැබුවේ. ආගයාලේ அவர் ரத்தம் சிந்தினார். ඔබ එකම ශරීරයක් කරලා உங்களை ஒரு சரீரமாக்கி උන්වහන්සේගේ லே වලින් ඔබ ජීවත් කර තිබෙනවා. அவருடைய இரத்தத்தினாலே அவர் வாழ வைத்தார். මේ லே වලින් ජීවත් වෙන මේ ශරීරය இந்த இரத்தத்தினாலே இந்த வாழுகிற இந்த சரீரம் මේ ආත්මය නැමැති සැබෑ මනුෂ්‍යයා இந்த ஆவி என்ற உண்மையான மனுஷன் මේ දෙවියන් වහන්සේගේ ආත්මය සමග අවදිව සිටින්න ඕනේ. இந்த தேவனுடைய ஆவியோட விழித்திருக்க வேண்டும். මේක සැබෑ නිදහස ඔබ තුළ. இதுதான் உண்மையான விடுதலை உங்களுக்குள்ளே. ඔබ තවමත් ශරීරයට වාල් වී සිටිනවාද? நீங்க இன்னும் சரீரத்துக்கு நீங்க அடிமையா இருக்கிறீர்கள். ශරීරයේ තෘෂ්ණාවන් වලට වාල් වෙලා සිටිනවාද? சரீரத்திலே இருக்கிற இச்சைகளுக்கு நீங்க அடிமையா இருக்கிறீர்கள். ඔබ තවමත් දෙවියන් වහන්සේ තුළ නිදහස ලැබුව කෙනෙක්. நீங்க இன்றும் ஆண்டவருக்குள்ளே விடுதலை ஆகிவிட்டீர்கள். තවමත් දෙවියන් වහන්සේගේ ප්‍රාණයෙන් ඔබ ජීවත් වෙන කෙනෙක් නොවේ. நீங்க இன்னும் ஆண்டவருடைய பிராணத்தினாலே வாழுகிறவர்கள் அல்ல. ප්‍රේමණීය සහෝදර සහෝදරියනි. அன்பான சகோதரனே சகோதரியே, පොතේ දවසින් පසුව அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே பிறகு දෙවියන් සම්පූර්ණව තිබුණා. தேவனுடைய கிரியை பரிபூர்ணமாய் இருந்தது. මේ එක්කෙනෙක් එක්කෙනෙක් සමග වුණාන් පස්සේ இந்த ஒருவன் ஒருவனாய் ஆகிவிட்ட பிறகு එක්කෙනෙක් එක්කෙනා සමග එක්කෙනෙක් වුණාන් පස්සේ இந்த ஒருவன் ஒருவனாய் ஆகிட்ட பிறகு භාර්යාව ස්වාමි පුරුෂයා නැමැති එක්කෙනෙක් එක්කෙනෙක් වෙනවා. கணவன் மனைவி என்று ஒருவன் ஒருவனாகுவார். සහෝදරයා සහෝදරිය සමග කෙනා එක්කෙනෙක් වෙනවා. சகோதரன் சகோதரி என்று ஒருவன் ஒருவனாகுவார். සභාව එක්කෙනෙක් වෙනවා. சபை ஒன்றாகும். ප්‍රාදේශීය සභාව එක්කෙනෙක් වෙනවා. பிராதேசிய கிளை சபைகள் ஒன்றாகும். එක්කෙනෙක්
ஒரு கிளை சபை ஒன்றாக එක දේශීය සභාවක් එක්කෙනෙක් වෙනවා. ஒரு தேசத்திலே சபை ஒன்றாக මුළු විශ්ව සභාවම එක්කෙනෙක් වෙනවා. உலகத்திலே இருக்கிற எல்லா சபைகளும் ஒரு අද சபையாக ඔබට දකින්න පුළුවන්ද? அதை இன்றைக்கு உங்களுக்கு காண முடியுமா? දකින්න පුළුවන් කියන කෙනා காண முடியும் என்று சொல்கிறவர்கள், දකින්න බෑ කියන කෙනා காண முடியாது என்று சொல்கிறவர்கள், ඒත් නැද්ද? දෙකම නැද්ද ඔබට? මං அவை කියනවා ඒක இரண்டும் இல்லையா? දකින්න බෑ. நான் சொல்கிறேன் எனக்கு காண முடியாது. එහෙම දකින්න අපිට නැහැ. அப்படி எங்களுக்கு காண்கிறதுக்கு இல்லை. ඒකයි ඇත්ත. அதுதான் உண்மை. හේතුව දෙවියන් වහන්සේගේ ක්‍රියාව සම්පූර්ණ කර අවසන් දෙවියන් වහන්සේ. ஏனென்றால் அவருடைய கிரியை அவர் பரிபூர்ணமாக்கி முடிந்து விட்டது. නමුත් වැරද්ද කාගේද? ஆனாலும் தவறு யாருடைய? විශ්ව සභාවේද? உலகத்தில் உள்ள சபையிலா? අගිල සභාවේද? அகில சபையிலையா? විශ්ව සභාවේද? அகில දේශීය சபையிலையா? සභාවේද? தேசத்திலே இருக்கிற சபையிலையா? නැත්නම් නිකායක තියෙන ප්‍රශ්නයක්ද? இல்லாவிட்டால் கிளை சபைகளிலையா? නැත්නම් ප්‍රේමී සහෝදරනේ මේ ප්‍රාදේශීය සභාවේ තියෙන ප්‍රශ්නයක්ද? இல்லாட்டி இந்த பிராதேசிய சபைகளிலையா? නැත්නම් පවුලක නැත්නම් භාර්යාව ස්වාමි පුත්‍රයා තුළ ප්‍රශ්නයද? இல்லாவிட்டால் குடும்பம் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா? කාගේද ප්‍රශ්නයද? யாருடைய பிரச்சனை? කාගේද සභාවද කියන්න බලන්න ඔබට තේරුණා? யாருடைய சபைன்னு இப்ப உங்களுக்கு விளக்கமா இருந்தா சொல்லுங்க. කියන්න බලන්න. அவருடைய சமூகத்திலே சொல்லுங்க பாருங்க. 28 13 කියනවා හිත උපදේශ පොතේ நீதிமொழிகளிலே තමාගේ පාපය 28 සමවන්නා ජීවත් නොවේ. தன்னுடைய பாவத்தை மறைக்கிறவன் வாழ மாட்டான். தன்னுடைய பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடையா. தமாගේ පාපය සංගවන්නා ජීවත් නොවේ. அதை அறிக்கை செய்து කියාවි விட்டு விடுகிறவன் අත්හරිනු ලබන්නා கிருபையை பெறுவான். කරුණාව ලබයි. කාගේද වැරද්ද? யாருடைய குற்றம்? කාගේද පාපය? யாருடைய பாவம்? අනේ මයික් එක තියෙන නිසා නම් මයික් එක මම පල්ලෙන් තියන්න ඔබලා කියන්න බලන්න. ஆகியாலே மைக் இருக்கிறபடி நான் கீழே வைக்கிறேன். நீங்க சொல்லுங்க. யாருடைய பாவம்? කාගේද? யாருடைய? තේරුණාද මං කියන්නේ? நான் சொல்கிறது விளங்குதா? කාගේද? யாருடைய? මගේ. ඔක්කොම කියන්න මගේ. ඔයා අතට කියලා කියන්න මගේ පාපේ. මගේ පාපය. මගේ වැරද්ද. දෙවියන් වහන්සේගේ නෙමෙයි, භාර්යාවගේ නෙමෙයි, ස්වාමි පුරුෂයා නෙමෙයි, ප්‍රාදේශීය සභාවේ නෙමෙයි. නිකායක නෙමෙයි. දේශයක තියෙන සභාවක නෙමෙයි, විශ්ව සභාවේ ප්‍රශ්නේ නෙමෙයි. ප්‍රශ්නේ දෙවියන් වහන්සේගේ නෙමෙයි, යක්ෂයාගේ නෙමෙයි, මගේ ප්‍රශ්නේ. கணவன் மனைவிக்குள்ள இல்லை, பிராதேசிய சபையிலே இல்லை, கிளை சபைகளிலே இல்லை, அகில உலக சபைகளிலும் இல்லை, தேவனுடையும் இல்லை, பிசாசனுடையும் இல்லை. பிரச்சனை எனக்குள்ளே. පාපේ කාලවද තිබෙන්නේ ප්‍රේමීය සහෝදරනි? பாவம் எங்கே இருக்கிறது சகோதரரே சகோதரியே? තිබෙන්නේ தவறு யாருக்குள்ளே இருக்கிறது? මාතුලයි. எனக்குள்ளே. ඒ නිසා මගේ පාපේ කියාදී අතාරින්න ලබනවා නම් ஆகையால் என்னுடைய பாவத்தை நான் அறிக்கையிட்டு நான் கைவிடுகிறேன் என்றால் යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ ලේ இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் අපගේ සියලු පාපව අපගෙන් දුරු කරලා எங்களுடைய சகல பாவங்களையும் எங்களை விட்டு அகற்றி අපට කමා කරලා எங்களை மன்னித்து අපව ධර්මිෂ්ඨ කරන්ට எங்களை நீதிமானாக்க උන්වහන්සේගේ ලේ அவருடைய இரத்தம் மகா வல்லமை. උදාත් කොලසන්නාදයක් දෙමුන අපගේ දෙන්න நல்ல கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அவருடைய இரத்தத்தினாலே தான் நீங்க விடுதலை பெற்றிருக்கிறீர்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, එක්කෙනෙක් සමග විය යුතුයි. ஆகையால நீங்க ஒருவனாக විශ්වය සමග නිකම් ඉබේම ඔබ යනවා. ஆகில உலகத்தோட நீங்க சும்மாவே போய் விடுவீர்கள். නිසාද උන්වහන්සේ විශ්වයේ දෙවියන් වහන්සේ. ஏனென்றால் அவர் அகிலத்தை படைத்த தேவன். ඔබ තුළ විශ්වයේ දෙවියන් වහන්සේ සමග හරි ඒකත්වය ඔබට තිබෙන කල உங்களுக்குள்ளே சரியாக அந்த அகிலத்தின் தேவனோட நீங்க சரியாய் நீங்க சம்பந்தமாய் இருந்தீர்களா? ඔබ විශ්වයත් එක්ක සම්බන්ධ වෙලා ඉවරයි. நீங்க அகிலத்தோட சும்மாவே சம்பந்தமாய் ඔබ நிற்பீர்கள். නිවැරදි කරගත්තේ ඔබවයි. நீங்க மாற்றிக்கொள்ள வேண்டியது உங்களை. ප්‍රේමීය සහෝදර සහෝදරි. அன்பான சகோதரனே சகோதரியே, ඒ නිසා දෙවියන් වහන්සේගේ සම්පූර්ණ ක්‍රියාව අපි දකින්න ඕනේ. ஆகையாலே அவருடைய பரிபூர்ண கிரியை நாங்கள் காண வேண்டும். ප්‍රේමීය සහෝදරි, ඉතිහාසයේ අපි දකින පළමු සභාව විසිරලා ගියා. நாங்க சரித்திரத்திலே காணறோம் முதல் சபை பிரிந்து விட்டது. ඉන්පසුව රෝමානු අධිරාජ්‍ය විසින් මේ සභාව කිතුණුවන්ට බොහෝසේ පීඩා කළා. அதுக்கு பின்பதாக ரோம அதிராஜ்யத்திலே இந்த கிறிஸ்தவர்களை அநேக துன்பப்படுத்தினார்கள்.
අපි දකිනවා ක්‍රිස්තු වර්ෂ 500දී நாங்க பார்க்கிறோம் ක්‍රිස්තු වර්ෂ கிறிஸ்துவுக்கு பின் 500 வருடங்களுக்கு முன்பதாக பின்பதாக අපි දකිනවා කුරුස යුද්ධය කියලා යුද්ධයක් ඇති වුණා. நாங்கள் காணுகிறோம் அது சிலுவை யுத்தம் என்று ஒரு யுத்தம் ஆரம்பித்தது. බලවත් යුද්ධයක්. அது பிரபலமான யுத்தம். ලක්ෂ ගණන් මනුෂ්‍යයන් ඝාතනයට ලක් වුණා. அதிலே பல ஆயிரம் மக்கள் மரித்தார்கள். එන්පසු ප්‍රේමණීය සහෝදර සහෝදරියනි. அதுக்கு பின்பதாக சகோதரனே சகோதரியே. ரோம அதிராஜ்ய கடாவெட்டும் ஆகாரை අපි දකින්න ලබනවා. ரோம அதிராஜ்யம் எப்படி விழுந்தது என்று நாங்க பார்க்கிறோம். එන්පසු රෝම அதிராජ්‍යයේ තිබෙන அதுக்கு பின்பதாக ரோம அதிராஜ்யத்தில் රෝමානු කතෝලික සභාව නැගිටීම ගැන අපි කියවනු ලබනවා. ரோமானு கத்தோலிக்க சபையில எழுப்புதலை நாங்க பார்க்கிறோம். නමුත් රෝමානු සභාව කතෝලික සභාව තුල ஆனாலும் ரோமானு கத்தோலிக்க சபைக்குள்ளே දෙවියන් වහන්සේගේ පූර්ණ නිදහස தேவனுடைய பரிபூர்ணமான விடுதலை ඒක ලියවුණු තිබුණු ලියවිල්ලක් පමණයි. அது எழுதப்பட்ட ஒரு பிரமாணம் மற்றும் ලේඛනගත වූ කාරණාවක් පමණයි. அது எழுதப்பட்ட ஒரு காரியம் மட்டுமே. නමුත් ජීවිතයේ තුල මනුෂ්‍ය ළඟ තිබුණේ නැහැ. ஆனாலும் அது வாழ்க்கையிலே மனுஷனுக்குள்ளாய் இருக்கவில்லை. ඊපසු ක්‍රිස්තු වර්ෂ 600දී அதுக்கு பிறகு கிறிஸ்துவுக்கு முன் பின்பு 600 வருடங்களுக்கு பிறகு 1600 வருடங்களுக்கு பிறகு අපි දන්නවා විප්ලවයක් ඇති වුණා. அதுக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம் அடைந்தது. புரோட்டஸ்டான்ட் කියන මේ ආගමක් ඇති වුණු ඉතිහාසය අපි කියවනු ලබනවා. புரோட்டஸ்டான்ட் என்ற ஒரு மதம் உருவாகினதை நாங்கள் சரித்திரத்திலே காணுகிறோம். ප්‍රේමණීය සහෝදර සහෝදරියනි. அன்பான சகோதர சகோதரிகளே. ජර්මනියේ උපන් කාර්ඩිනල්ගේ මාර්ගයේ පළවෙනි විප්ලවය ඇති වුණා. முதலிலே ஜெர்மனியிலே பிறந்த ஒரு கார்டினல் மூலியமாய் இந்த மாற்றம் வந்தது. ඉන්පසු අපි දකිනවා ප්‍රේමණීය සහෝදරයනි. அதுக்கு பின்பதாக අන්பான சகோதரர்களே. සෙමින් ඒ විප්ලවය පරිවර්තනය වෙන්න පටන් ගත්තා. அதுக்கு பின்பதாக மிகவும் පරිවර්තනය වෙන්න. அது நாங்க காண பரவி கொண்டு வருகிறதை அதிகரித்து கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். ඉන්පසු අපි දකිනවා සුද්ධාත්මයන් වහන්සේගේ සම්පූර්ණ ක්‍රියාවලිය දකින්න බැරි වුණා. அதுக்கு பின்பதாக பரிசுத்த ஆவியானவருடைய பரிபூர்ண கிரியையை எங்களுக்கு காண முடியாவிட்டது. සියවන සත වර්ෂයේ 20ාම් නූற்றாண்டிலே පළවෙනි භාගය තුල முதல் கட்டத்திலே 1904 වගේ දවස්වල කාලවල 1904 வருஷ காலகட்டத்திலே දකිනවා සුද්ධාත්මයන් වහන්සේගේ වැගිරීම අන්‍ය භාෂාවෙන් සතු ඒ ලකුණු සහිත වැගිරීම මේ පොළොව තුලට නැවත දෙවියන් වහන්සේ විසින් ස්ථාපිත කරනවා. நாங்க அந்த காலகட்டத்திலே காண்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்து அவர் அந்த பூமிக்கு அந்த அவருடைய ஆவியை பரிபூர்ணமாய் பொழிந்தது. නමුත් පරිවර්තනය උනේ ඉන්පසු සෙමින් ஆனாலும் மாற்றம் அடைந்தது மிகவும் இலகுவாய். නමුත් ප්‍රේමණීය සහෝදර සහෝදරියනි. ஆனாலும் அன்பான சகோதர சகோதரிகளே. අද අපි දකිනවා ප්‍රේමණීය සහෝදරියනි. இன்றைக்கு நாங்கள் காணுகிறோம் சகோதரர்களே. ලෝකේම සභාවන් ව්‍යාප්ත වෙලා. உலகம் எங்கும் சபைகள் பரவி விட்டது. දේව දරුවන් අන්‍ය භාෂාව කතා කරනවා. தேவனுடைய பிள்ளைகள் அந்நிய பாஷையை பேசுகிறார்கள். දේව වචනේ පැහැදිලි කරන බොහෝ දේව මනුෂ්‍යයන් විවිධ ආකාරයෙන් බයිබලයේ තාමත්ම තියුණු මනසකින් යුක්තව අද දේශනා කරන දේශකයන් නැගිටලා ඉන්නවා. நாங்கள் காண்கிறோம் வேதத்தை மிகவும் இலகுவாக மிகவும் வடிவாக இன்றைக்கு வேதத்தை போதிக்கிறதுக்கு ஊழியக்காரர்கள் இந்த உலகத்தில் எழும்பி இருக்கிறதை நாங்கள் காணுகிறோம். දෙවියන් වහන්සේගේ අපෝස්තලවරු ඉන්නවා. தேவனுடைய அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள். ප්‍රොෆෙට්වරු සිටිනවා. தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். අද බහුලව අපි දකිනවා දෙවියන් වහන්සේගේ දරුවන් සොප්පන මාර්ගයෙන් දෙවියන් වහන්සේ උඩ කතා කරනවා. இன்றைக்கு நாங்கள் காணுகிறோம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொப்பனத்திலே அவர் பேசுகிறார். අද අපි අසනවා සමහර අයට දේවදාසයන් යාඥා කරලා මේ තමුන් ගෙදරම යාඥා කරන කල දෙවියන් වහන්සේ සෝ කරනු ලැබුවා. நாம் இன்றைக்கு காணுகிறோம் சில ஊழியக்காரர்கள் சொல்கிறார்கள் நீ வீட்டிலே இருந்து ஜெபிக்கும் போது நீ குணமடைந்து விட்டாய் என்று. අද සමහර සාක්ෂි අපි අසනවා. நாங்க இன்றைக்கு சில சாட்சிகளை
சாட்சிகளை காணுகிறோம். කොහොමද எப்படி අපි நாங்கள் සහෝදර අපේ සහෝදරයන් எங்களுடைய சகோதரர்கள் සහෝදරියන් சகோதரிகள் දෙවියන් වහන්සේගෙන් ඉල්ලන්නේ නැහැ. தேவனிடம் கேட்கிறார்களும் இல்லை. ඔවුන් යාඥා කරන කල அவர்கள் ஜெபிக்கும் போது ඔවුන්ගේ ශරීරයේ රෝග සුව වෙනවා. அவர்களுடைய சரீரத்திலே இருக்கிற வியாதிகள் சுகமடைகிறது. ඒක සුව වෙනවා ප්‍රේමණීය සහෝදර அப்படி சுகமாகும் சகோதரனே சகோதரியே. සුද්ධාත්මයන් වහන්සේගේ සම්පූර්ණ ක්‍රියාවේ කාලය තුළ අපි සිටින්නේ. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவருடைய பரிபூர்ண காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். ஆமென். හalleluya. ஹalleluya. හalleluya. ஹalleluya. සුද්ධාත්මයන් වහන්සේ දාසයෙක්ගේ කරනකොට මේ පමණක් නොවේ ප්‍රේමණීය සහෝදරනි. பரிசுத்த ஆவியானவர் தாசனை கொண்டு மட்டுமல்ல. මහත්මයන් වහන්සේ මනුෂ්‍යයන් කරනකොට පමණක් නොව. மகோத்தம தேவன் மனுஷனை கொண்டு மட்டுமல்லாமல் උන්වහන්සේගේ දරුවන්ට අවශ්‍ය දේ නොසාම ක්‍රියා කරන සපුරන යුගයක දවස්වල අපි ජීවත් அவருடைய பிள்ளைகளுக்கு தேவையானதை அவர் கேட்காமே அவர் கொடுக்கின்ற தேவன். උන්වහන්සේ දවස්වල අපි ජීවත් කරවල. அவருடைய அந்த நாட்களிலே தான் அவர் எங்களை வாழ வைத்திருக்கிறார். අපි දන්නවා බොහෝසේ நாங்க இன்றைக்கு காணுகிறோம். இன்றைக்கு அநேக අන්තර්ජාලය තුලින් இன்டர்நெட்ல ටෙලිෆෝන් තුලින් தொலைபேசியிலே තවත් බොහෝ කාරණාවලින් දෙවියන් වහන්සේගේ සුභාරංචිය තවත් වේගයෙන් පැතිරියා. பலவிதமான காரியங்களிலே தேவனுடைய சுவிசேஷம் மிகவும் வேகமாய் பரவிக் கொண்டிருக்கிறது. සියලු ජාතීන් ගෝත්‍රයන් අතරේ දෙවියන් වහන්සේගේ සුභාරංචිය පැතිරියා. எல்லா ஜாதிகள் மத்தியிலே சுவிசேஷம் பரவிக் கொண்டிருக்கிறது. සෙක සංඛ්‍යා ලේඛනයක් ප්‍රකාශ කරනු ලබනවා. ஒரு குழு சொல்லுகிறது දවසකට ලක්ෂ දෙකක් සබ්ලක්ෂ දෙකක් තුනක් හතර ජන කොට්ටාසයක් පොළොව මුළුල්ලේම ගැලවීම ලබනවා කියලා. அவர்கள் சொல்கிறாரு ஒரு நாளைக்கு 2-3 லட்சத்துக்குள்ளாய் ஜனங்கள் தேவனை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று. බලන්න කොතරම් වේගයෙන් තමන් වහන්සේගේ ක්‍රියාව කරමින් පැමිණෙනවා. பாருங்கள் எவ்வளவு வேகமாக தேவனுடைய காரியத்தை செய்து கொண்டு வருகிறார். නිදාසේ ආත්මය කොතරම් දුර වේගයෙන් ක්‍රියාත්මක වෙනවා. அவருடைய விடுதலை நாவி எவ்வளவு வேகமாய் போய் கொண்டிருக்கிறது. ඔබට බෑ බැඳී සිටින්න. ஆகையாலே உங்களுக்கு கட்டுக்குள்ளே இருக்க முடியாது. ඔබට බෑ නිදාසේ නොවී සිටින්න. ஆகையாலே நீங்க விடுதலையாக இருக்க முடியாது. ඔබට බෑ නිශ්චලව සිටින්න. ஆகையாலே உங்களுக்கு சும்மா இருக்க முடியாது. පමෙක් වගේ සිටින්න. நீங்க வெறுமையா இருக்க முடியாது. ඔබට බෑ මේ පිටතර යකඩ වගේ සිටින්න. உங்களுக்கு முடியாது பித்தளை இரும்புகளை போல இருக்கிறது. ඔබට බෑ කොළුවෙක් වගේ සිටින්න. உங்களுக்கு ஊமையாக இருக்க முடியாது. ඔබට බෑ ක්‍රියා කරන්න නැතුව සිටින්න. உங்களுக்கு கிரியை செய்யாம இருக்க முடியாது. ඔබට බෑ විදින්න නැතුව සිටින්න. உங்களுக்கு நடக்க முடியாம இருக்க முடியாது. මේ මානසික ක්‍රියාවනස් වලින් දකින්න නැතුව සිටින්න. உங்களுக்கு முடியாத ஆண்டவருடைய கிரியை கண்களிலே காண முடியாம මේ මානසික කරපනාව සිදුවීමට අදමත් නොහැකිව සිටින්න. உங்களுக்கு முடியாத ஆண்டவருடைய காரியங்கள் உங்களை சிந்தைக்குள்ளே இழுத்துக் கொண்டு இருக்காம இருக்க முடியாது. දෙවියන් වහන්සේගේ සම්පූර්ණ නිදාසේ දවස්වල ඔබ ජීවත් වෙනවා. தேவனுடைய பரிபூர்ணமான விடுதலை நாட்களுக்குள்ளே நீங்க இருக்கிறீர்கள். ඒක ගායනා කරන ගීතිකා කරුවෙක් මෙලෙස ගායනා කරනු ලබනවා. ஒரு பாடலை பாடுகிற ஒரு பாடகன் இப்படி சொல்லுகிறான். ප්‍රේමණීය සහෝදර සහෝදරියනි. அன்பான சகோதரனே சகோதரியே, නාඩයක් අපගේ ස්වසා. ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி අපි මේ ගීතිකාව ගායනා කරන්න යනවා. அந்த பாடலை நாங்க பாட போகிறோம். මගේ ප්‍රාණය යේසු. என் உயிரான இயேசு, මගේ ප්‍රාණය යේසු. என் உயிரான இயேசு, මගේ ප්‍රාණය යේසු. என் உயிரான இயேசு, මගේ ප්‍රාණය என் යේසු. உயிரான இயேசு, මගේ ප්‍රාණය என் යේසු. உயிரான இயேசு, මගේ ප්‍රාණය යේසු. என் உயிரான இயேசு, මගේ ප්‍රාණය යේසු. என்னுடைய ஆத்ம මගේ இயேசு, ශරීරය යේසු. என்னுடைய பரலோக இயேசு, මගේ සිතුවිලි යේසු. என்னுடைய நினைவுகளை මගේ இயேசு, බැම්ම තුල
ආශ්‍රිතවන මම දැකපු ඇත්ත කාරණාවක් මම ඔබ ඉදිරියේ කියන්නේ. நான் கண்ட உண்மையான காரியத்தை உங்களுக்கு මේ මිලාන නගරයේ තුල මම இந்த மிலான பட்டணத்திலே நான் 2005 2005ஆம் வருடத்திலே නොවැම්බර් මාසේ 20 වෙනිදා සිට සම්බන්ධ සභාවල් වල සම්බන්ධ වී සිටිනවා. நவம்பர் 5ஆம் தேதியிலிருந்து நான் சபைகளுக்குள்ளே நான் இருந்தேன். 2006 වර්ෂයේ 2006ஆம் வருஷம் මාර්තු මාසයේ සිට மார்ச் மாதத்திலே இருந்து මම මිලාන නගරේ මම දේශනා කරනු ලබනවා. நான் மிலானோ பட்டணத்திலே நான் பிரசங்கம் செய்கிறேன். ප්‍රේමණීය සහෝදර සහෝදරියනි அன்பான சகோதர சகோதரியே, මේ මිලානෝ මම දැකපු එක කාරණාවක් තිබෙනවා. நான் இந்த மிலானோ பட்டணத்திலே கண்ட ஒரு காரியம், තාම හරි නිදහසක් නැහැ. இன்னும் சரியான விடுதலை இல்லை. තාම හරි නිදහසක් නැහැ. இன்றும் சரியான விடுதலை இல்லை. දේව සෙනඟට තාම හරිම නිදහසක් නැහැ. தேவ ஜனங்களுக்கு இன்றும் சரியான விடுதலை இல்லை. මම ඒ උදෙසා நான் அதுக்காக නිරාහාරව සිට உபவாசம் இருந்து මම පැය ගණන් දේවාභිමුඛේ බලා සිටින කාරණාවක් තිබෙනවා. நான் மணிக்கு அளவு நான் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற காலங்கள் உண்டு. මම මේ දේ කරනවා. வருஷம் கணக்கு வருடங்களாய் நான் ஆண்டவருடைய சமூகத்திலே நிற்கிறேன். මගේ සුසුම් ලෑමෙන් යුක්තව මම කියනවා. என்னுடைய இருதயத்திலே நான் දෙවියන් වහන්සේගේ දාසයෙක් ලෙස මම ඔබට කියන කාරණා. ஆண்டவருடைய ஊழியக்காரனாய் நான் மிகவும் கவலையாய் சொல்கின்றேன். මගේ දුකෙන් යුක්තව මම කියන කාරණා. நான் கவலைக்கிடமாய் சொல்கிற ஒரு காரியம், ඔබ நீங்கள் මේ මිලානෝ නගරයේ ඉන්න දේව සෙනඟ நீங்க இந்த மிலான பட்டணத்திலே இருக்கிற தேவ ஜனங்கள், දෙවියන් වහන්සේගේ නිදහස සමරන්න නැති සෙනඟ. நீங்க ஆண்டவருடைய விடுதலை, நீங்க ඔබ அந்த මා සමග விடுதலை, අමනාපුණත් කමක් නැහැ ප්‍රේමණීය සහෝදරයනි. என்னோட நீங்க கோமானாலும் எனக்கு பிரச்சனை අපේ இல்லை. සමාජයේ පමණක් නෙමෙයි. இது எங்களுடைய சபையிலே மட்டுமல்ல, මිලානෝ නගරයේ තුල දැකපු இந்த කාරණා. மிலான பட்டணத்திலே நான் கண்ட காரியம். මේක සෙනඟ ඇදලා ගත්තේ නැහැ. මොකද? ஏன் தேவ ஜனங்கள் இதை காணவில்லை? ஏன்? ඔවුන් හිතනවා ඔවුන්ගේ පාපය කියලා දේව දාසයන් ඔවුන්ට ඇඟිල්ල දික් කරන්න පුළුවන්. அவர்கள் நினைக்கிறார்கள் அவர்களுடைய பாவங்கள் தேவதாசர்கள் அவர்களுக்கு கையில் காண்பிப்பார்கள் என்று. ඒක නෙමෙයි. அது அல்ல, ඒක නෙමෙයි. அது அல்ல. මේ රට තුල ක්‍රියා කරන බලගත් ආත්මය. இந்த நாட்டுக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையான ஆவி, ඒ බලගත් ආත්මය ඔබව නිදහස් කරන්නේ නැහැ. அந்த வல்லமையான ஆவி உங்களை விடுதலை ஆக்குதில்லை. ඒ බලගත් ආත්මය ඔබව නිදහස් කරන්නේ නැහැ. அந்த வல்லமையான ஆவி விடுதலை ஆக்குதல்ல. ඒක තමයි රෝමානු කතෝලික ආත්මය. அதுதான் ரோம அதிராஜ்யத்தின் ஆவி. රෝමානු කතෝලික ආත්මය. அது ரோமானு கத்தோலிக்க ஆவி. ඒ ආත්මය අද කවුරුත් හඳුනාගත්ත නැති. அந்த ஆவியை நீங்க யாரும் இன்றைக்கு தெரிந்து கொள்ளவில்லை. මේ සහෝදර සහෝදරියනි. அன்பான சகோதரனே சகோதரியே, මේ රෝමානු කතෝලික ආත්මය දේශි පහේ ආත්මයක් නෙමෙයි. இந்த ரோமானு கத்தோலிக்க ஆவி லேசான ஆவி அல்ல. ඒක ප්‍රේමණීය සහෝදරනි. அது அன்பான சகோதரனே சகோதரியே, යාමතුල වටිනා සම්පත් තිබෙනවා. ඒ ආගම තුල වටිනා සම්පත් තිබෙනවා. அந்த மதத்துக்குள்ளே அநேக விலை மதிப்புள்ள காரியங்கள் இருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ න්‍යායන් ඕසේ ප්‍රීතිරී තිබෙනවා. தேவனுடைய கட்டளைகள் அநேக அதுக்குள்ளே இருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ ආසාව හදවතේ කැමැත්ත ඕ දේවල් තිබෙනවා. ஆண்டவருடைய இருதயத்திலே இருக்கின்ற விருப்பங்கள் அநேக காரியங்கள் இருக்கின்றது. නමුත් ඒක තිබෙන්නේ ஆனாலும் அது இருப்பது ලේඛනගත කරන. அது எழுத்துதல் மூலியமாய் மட்டுமே இருக்கிறது. ඒක ලියවිලා විතරයි තිබෙන්නේ. அது எழுத்து மூலியமாய் மட்டுமே இருக்கிறது. ඒක ප්‍රායෝගිකව නැහැ. அது எங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறையாய் இல்லை. ප්‍රේමණීය සහෝදරනි ප්‍රායෝගිකය. அது நடைமுறைக்கு இல்லை. ඔබ ඒ ආත්මය දිනා ඒ ආත්මේ නිදහස් වෙන සෙනඟක් වේ. நீங்க அந்த ஆவியிலே விடுதலை ஆகிற ஜனங்களாகிய ஆக வேண்டும். මේ ආත්මය තමයි ඊශ්‍රායල් සෙනඟට තිබුණේ. இந்த ஆவிதான் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் இருந்தது. අපි රෝමානු කතෝලික ආගම අය ආත්මය කියලා අපි ආමන්ත්‍රණය කරනු ලබනවා. நாங்கள் அறிக்கை செய்வோம் ரோமானு கத்தோலிக்க ஆவி என்று. නමුත් ඊශ්‍රායල් සෙනඟට අපි ආමන්ත්‍රණය කරන්නේ. ஆனால் நாங்கள் இஸ்ரேல் ஜனங்களை நாங்கள் சொல்லுவோம். ඒක ව්‍යවස්ථාදායක ආත්මයක් කියලා. அது கட்டளைகளுக்குள்ளே இருக்கின்ற ஆவி என்று, நியாய பிரமாணத்தின் ஆவி என்று. අද න්‍යාය ප්‍රමාණතින ආවේ. ඒක ව්‍යවස්ථාදායක வியவஸ்தாதாயக ஆத்மா. ප්‍රේමණීය සහෝදරනි. அன்பான சகோதரனே
சகோதரர்களே, ඒකයි අද අපේ කිතුමන්ගේ පරාජයට හේතු වෙලා. அதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய தோல்விக்கு காரணம். ඔබතරම් උත්සාහ කරනවාද යාඥා කරන්න? நீங்க எவ்வளவு முயற்சி எடுக்கிறீர்கள் ஜெபிக்கிறதுக்கு? ඔබගේ හදවතේ ලියවිලා තිබෙනවා. ஏன் உங்களுடைய இதயத்திலே எழுதப்பட்டது. නමුත් ඔබට ප්‍රායෝගිකව නම් වන්නට බෑ. ஆனாலும் நடைமுறையிலே உங்களுக்கு செய்ய முடியாது. දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරන්න ඔබ කැමැති. நீங்க ஆண்டவரை துதிக்கிறதுக்கு விருப்பம். ඔබගේ හදවතේ ලියවි තිබෙනවා. ஆனாலும் உங்களுடைய இதயத்திலே எழுதியிருக்கிறது. ප්‍රායෝගිකව නැහැ. ஆனால் நடைமுறையிலே දෙවියන් වහන්සේ කරන්න ආශාදේ කරන්න ඔබ කැමැති. ஆண்டவர் விருப்பப்படுகிறதை செய்ய நீங்க விரும்புகிறீர்கள். හදවතේ ලියවි තිබෙනවා. அது இருதயத்திலே எழுதியிருக்கிறது. නමුත් ඔබට ප්‍රායෝගිකව කරන්න. ஆனாலும் அதை நடைமுறையிலே உங்களுக்கு செயல்படுத்த முடியவில்லை. ஏன் அன்பான சகோதர சகோதரிகளே, ස්වාමීන් වහන්සේගේ නිදාසේ ජුබිලිය ඔබ සමරන්න. நீங்க ஆண்டவருடைய விடுதலை ஜூபிலியை நீங்க பரிபூர்ணப்படுத்தவில்லை. எல்லோரும் கண்களை மூடுங்கள். මම ඔබ වර්ධනට පත් කරනවා නෙමෙයි කාව. நான் உங்களை குற்றவாளியாக்குறேன் அல்ல. මගේ වැඩේ කරන්නේ. என்னுடைய வேலை அது அல்ல. මම ඔබට දැනගන්න ලබා දීම විතරයි මගේ වැඩේ. நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறதே மட்டுமே என்னுடைய காரியம். මගේ ස්වාමියා මට කියන දේ මම ඔබට කියා දීම පමණයි මගේ වැඩේ. என்னுடைய தேவன் சொல்கிறதை நான் சொல்வது மட்டுமே என்னுடைய காரியம். ඔබ මට අයිති නෑ. நீங்க எனக்கு உரிமைக்குரியவர்கள் அல்ல. ඔබ දෙවියන් වහන්සේට අයිති සිනා. நீங்க தேவனுக்கு உரிமைக்குரிய ஜனங்கள். මේ සෙනඟ இந்த ஜனங்கள் මගේ නෙවෙයි දෙවියන් වහන්සේ. என்னுடைய அல்ல ஆண்டவரே. ඔබගේ ස්වාමී. உங்களுடைய ஆண்டவரே. ඔබ වහන්සේ තමයි මේ සෙනඟට උපකාර කළේ. இந்த ஜனங்களுக்கு நீங்க உபகாரம் செய்ய வேண்டும். ස්වාමීන් උපකාර කළා. கர்த்தாவே உபகாரம் செய்யுங்க. என்னுயிரான
මරණය අපි